Hi friends, welcome to our channel Fish and Pets Hobby. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட எல்லா பேர்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது, அதோட கரண்ட் அப்டேட்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டோம்னா இந்த வீடியோ வந்து நான் இப்போ லைவ் ரெக்கார்ட் மைக்கோட நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணுறேன், லைக் ஒரு vlog மாதிரி பண்ணுறேன். ஸோ இவங்க எல்லோரும் கத்துற சவுண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ உங்களோட பேர்ட்ஸோட அப்டேட் போடுங்கன்னு. சரி எடுத்து போட்டலாமே அப்படின்னு. சண்டே அதுவும் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, ஸோ vlog வந்து பார்க்க கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பஜ்ஜீஸ் பேர். ஸோ இந்த பேர் வந்து நம்ம தெரியும் உங்களுக்கு, நம்மகிட்ட இருக்கிற ஒரு பேர் வந்து பஜ்ஜீஸ் இது. ஸோ இது வந்து மேல் ஃபீமேல் கன்ஃபார்மு. ஸோ இந்த பேரை பற்றி பார்த்தோம்னா இதை வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு தெரில. பட் வந்து 1 மந்த் கண்டிப்பாக ஆயிடுச்சு. நானும் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன் எப்போ தான் முட்டை போடுவாங்க அப்படின்னு. இவருக்கு சாப்பாடு வந்து எது கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க. லைக் வந்து கிரீன்ஸ் எல்லாம் நம்ம கொத்தமல்லி அது மாதிரி எது கொடுத்தாலுமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுது. லைக் வந்து மற்ற எல்லாமே வந்து சாப்பிடுது எல்லாம் ஓகே. பட் மேட் வந்து ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்க்குற வரைக்கும் வந்து மேட் பண்ண ட்ரை பண்ணுது. பட் ஏறி உட்காந்து அப்புறம் டக்குன்னு இறங்கிடுது தவிர ஃபுல்லாக வந்து மேட் ஆன மாதிரி நான் பார்க்கல. பட் சப்போஸ் ஆகியிருக்கேன் என்னங்கிறது எனக்கு தெரில. ஸோ இன்னி வரைக்கும் வந்து எதுவும் முட்டை கிட்டலாம் எதுவுமே இது வைக்கலை இது வரைக்கும். பட் அதை பார்த்தா வந்து நல்லா நான் வாங்கிட்டு வந்ததில் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். நல்லா வெயிட் போட்டுருச்சு, நல்லா குண்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அப்பப்போ பார்க்குறப்ப அதோட பேக்கில் வந்து முட்டை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் என்னன்னு தெரில. ஸோ இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம பஜ்ஜீஸோட அப்டேட்டு. நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக, யாரும் இது வரைக்கும் கேட்கல, லைக் இன்னொரு பஜ்ஜீஸ் ஒரு பேர் வாங்கினீங்களே அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நான் போடவே இல்லை. அது என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட் டைம் நான் வாங்கினப்போ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பேரை வந்து பார்த்துருக்கவே முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த வாங்கினே போட்ட வீடியோவிலே வந்து லைக் என்னன்னா ஒருத்தவர் வந்து இது ரெண்டுமே வந்து ஃபீமேல் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானும் அதே மாதிரி கேமராவில் பார்க்குறப்ப இதோட பீக் வந்து ஒயிட்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ இதோட பீக்கும் ஒயிட்டாக தான் இருக்கும், அதோட பீக்கும் ஒயிட்டாக தான் இருக்கும். பட் கேமரா இல்லாமல் நான் நேரில் என்னோடய ஐஸில் பார்த்தா இந்த ப்ளூ இருக்குல்ல, ஸோ இந்த ப்ளூக்கு வந்து இந்த மூக்கு வந்து ப்ளூவாக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே இருக்கிறனால தான் வந்து நான் இதை மோஸ்ட்லி இந்த வீடியோவில் வந்து காட்டுறதே கிடையாது. லைக் நான் வாங்குறப்பவுமே வந்து அங்கே இந்த மாதிரி இந்த 2 பஜ்ஜீஸையும் பார்க்கும்போது இந்த ப்ளூ வந்து மேலு, இது வந்து ஃபீமேல்னு சொல்லி தான் வாங்கினேன். அதே மாதிரி இது வந்து ஒரு செமி அடல்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இதோட பீக் வந்து எனக்கு ப்ளூ கலர்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ இருக்கட்டும், எதுக்கு ஒரு ப்ரீடர்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீடர்ட்டையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். அவர் என்ன சொன்னாருன்னா, எதுக்கு ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அதனால தான் இதை நான் வீடியோவில் காட்டுறதே இல்லை. ஏன்னா 2 ஃபீமேலாக இருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காட்டவே இல்லை. இதை இங்கேயே க்ளோஸ் லுக்கில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இந்த ஒயிட்டாக தான் தெரியும். பட் வந்து நீங்கள் நேரில் ஐஸில் பார்க்குறப்ப வந்து டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். லைக் வந்து ஒரு ப்ளூயிஷாக. மேக்ஸிமம் வந்து நான் இதை என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இது அப்படியே 2ஐயும் கொண்டு போய் சேல் பண்ணிட்டு ஒரு அடல்ட் பேராக வந்து வாங்கி போடலான்னு இருக்கேன். இல்லைன்னா வந்து இதுக்கு ஒரு மேல் அதுக்கு ஒரு மேல் வாங்கி போடலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படியே மேலே நம்ம ஃபின்ச்சஸ் பேருக்கு வந்துட்டோம்னா இந்த பேரை பற்றி இந்த பேரை பற்றி நம்ம செப்பரேட்டாகவே வீடியோ போட்டுக்குவோம். ஆல்மோஸ்ட் இந்த பேர் வந்து 3 இயர்ஸாக என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் இந்த பேரை பற்றி என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ தான் வந்து நான் இது நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுத்தனால வந்து கூடு கட்டியிருக்கு. மேலே வந்து உள்ளே உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். மேலே காணோம், இங்கே உட்காந்துருக்கு. மேலே உள்ளே ஒளிஞ்சு உட்காந்துருந்தா இங்கே இருக்கிறது மேலே. ஸோ மேலே வந்து உள்ளே உட்காந்து பாதுகாத்துட்ருக்கு. முட்டை போட்டுச்சா என்னன்னு தெரில, நான் இன்ன வரைக்கும் பார்க்கல. நெஸ்டிங் வந்து நெஸ்ட் இந்த நேரத்து தான் கட்டுச்சு. ஸோ இது ஆல்மோஸ்ட் இது அதோட வேலையை வந்து அது பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து டிலே பண்ணாலும் ஒரு முட்டை 2 முட்டை வந்து கீழே போட்டு உடச்சிடும். ஸோ இப்போ இதோட கரண்ட் அப்டேட் வந்து நெஸ்ட்டு கட்டியிருக்கு. எக்ஸ் வச்சுருக்கேன் என்னன்னு தெரில, வச்சுருக்கும் மேக்ஸிமம் இந்த பேர். ஸோ இந்த பேரை பற்றி நான் ரொம்ப நாள் முன்னாடி வந்து ஏதாவது வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த பேர் வந்து எப்படின்னா வந்து ஒரு கிளச் வந்து கரெக்டாக கொடுத்துச்சுன்னா அடுத்த கிளச்சில் வந்து வெறும் முட்டை தான் வைக்கும், கிளச்சு கொடுக்காது. ஸோ அதுக்கு அடுத்த கிளச்சு. ஸோ இது வந்து ஈவன் ஆடு அந்த மாதிரி ஆட் பேர்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்க எப்படின்னா இவங்க கொஞ்சம் பயப்படுறனால தான் வந்து நான் கேமரா வந்து கிட்ட கொண்டு போகாமல் இருக்கேன். ஏன்னா இது என்ன பண்ணுன்னா பயந்துருச்சுன்னா
அதோட சிக்கை தூக்கி வெளியே போட்டுரும். அது எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை தூக்கி வெளியே போட்டுரும். ஸோ இதில் வந்து கரண்ட்டாக வந்து 3லேருந்து 4 சிக்ஸ் வந்து வந்திருக்கு இந்த டைமு. ஸோ அதை வேணால் நீங்கள் பாருங்கள், ஜூம் பண்ணுறேன் இங்கேருந்து. கிளியராக தெரியுதான்னு தெரில உங்களுக்கு, இந்த உள்ளே இருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து இப்போ கரண்ட்டாக வந்திருக்க சிக்ஸ் இது. ஸோ இது இன்னுமே வந்து இன்னும் வளரணும். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 days இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக இப்போதைக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக வளர்க்குது. பட் வந்து நெக்ஸ்ட் கிளச் என்னன்னு தெரியாது. ஸோ இது வந்து எப்போயுமே எப்படின்னா ஒரு கிளச் கரெக்டாக இருந்தால் இன்னொரு கிளச் கரெக்டாக வருது, அதுக்கு அடுத்த கிளச் கரெக்டாக வரும், அந்த மாதிரி தான். ஸோ அதனால தான் இந்த பேர் வந்து என்கிட்ட இருக்குது. இதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த பேர், இது வந்து ரொம்ப பயப்படும். பட் இதில் வந்து இப்போ நேற்று முன்னாடி தான் சிக்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுத்துட்டேன். அது எப்போயுமே வேகமாக கட்டிடும். அது வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த பேர் வந்து சொல்லவே தேவையில்லை, இது ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஃபஸ்ட்டு பேர் மாதிரியே தான். ஸோ இதுக்குள்ளேயும் வந்து சிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த போய் மறைச்சிக்ஸ் இது எவனா தூக்க வேணாண்டா என் பிள்ளையன்னு. இந்த உள்ளே இருக்கு பாருங்கள், 1 or 3 இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த அப்டேட்டில் வந்து இந்த 3 ஃபின்ச்சஸ் அவ்வளோதான். இது கீழே வந்து நான் லவ் போஸ் வச்சுருக்கேன். ஸோ அது கீழே இவங்க சிந்தனை தனையெல்லாம் வந்து கூட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த கேஜ் வந்து காலியாக தான் இருக்குது, அதே மாதிரி இந்த கேஜும் காலியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து 2 மேல் வாங்கிடலாம். பட் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இதில் ஏதாவது ஒன்று மேல் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா பெரிய சங்கட்டம் ஆயிரும். அப்புறம் என்னன்னு தெரில, அதனால தான் வந்து இந்த கேஜ் நான் வச்சுருக்கேன். இதுக்கும் லைக் வந்து 2 மேல் இதுக்கு வாங்கிட்டேன்னா இது இந்த கேஜில் ஒரு பேர், இந்த கேஜில் ஒரு பேர் போடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் என்னன்னு தெரில, நான் மேக்ஸிமம் அடுத்த வாரம் சந்தைக்கு போனாலும் போவேன்னு நினைக்கிறேன். போயிட்டு தான் அங்கே தான் என்னன்னு யோசிக்கணும். இவர் யாரா ஒத்தையாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஆல்ரெடி லாஸ்ட் கிளச்சில் வந்து ஒரு 9 to 10 ஃபின்ச்சஸ் வந்து நான் சேல் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி எடுத்து வைப்போமேன்னு சொல்லிட்டு இந்த ஒன்றே ஒரு பீஸை மட்டும் நான் ஒதுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மேலு, இதுக்கு ஒரு ஃபீமேல் வாங்கணும். ஸோ இதுக்குமே வந்து ஒரு ஃபீமேல் வாங்கி போடணும். செட் ஆகுதா என்னன்னு தெரில, வாங்கி போட்டு தான் பார்க்கணும். செட் ஆகிடுச்சுன்னா நல்லது. ஏன்னா இந்த கலர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாவும் இருக்குது. ஒரு ஃபான் கலரில் இருக்குது, நிற்காத ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப பயப்படும். ஸோ இந்த மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும். பட் இதோட கலர் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுன்னு தெரில, இப்போ தெரியுதா? இது ஒரு மாதிரி பிஸ்கெட் ஃபான் கலர்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த கலரில் இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த மேல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதனால தான் இதுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஃபீமேல் வந்து வாங்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதுதான். ஸோ இந்த கேஜஸ் தான். ஸோ லவ் போஸ் வந்து இது கீழே தான் வச்சுருந்தேன் இந்த கேஜை. ஸோ என்னாச்சுன்னா இது கீழே பார்க்க அந்த பேப்பரை கடிச்சு இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு, டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பிரித்து வச்சுட்டேன். ஸோ லவ் போஸ் எப்போயுமே எனக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரில சரியா. ஸோ ஃபுல்லாக வந்து இதுதான், இவ்வளோ தான் செட்டப் இருக்குன்ட்டு இப்போதைக்கு. இந்த கேஜ் காலியாக இருக்குது, அந்த கேஜ் காலியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து நான் இன்னுமே வாங்கலை. அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, மெயின்டைன் பண்ண எனக்கு டைம் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் வந்து எப்படின்னா எனக்கு ஒரு 1 hour கிட்ட ஆயிரும். இப்போ டெய்லி வந்து ஃபுட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு வாட்டர்லாம். ஸோ அதே மாதிரி டெய்லியுமே நான் கீழே கூட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ கூட்டி அள்ளி டெய்லி அதை காய வச்சு அந்த வேலையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஃபிஷ்ஷு வந்து கண்டிப்பாக வாங்குவேன். பட் வந்து கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ புதுசாக மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயுமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.